நாகூரில் நம்ம ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக உரிச்ச பூண்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டீலர் தம்பிக்கிட்ட கூட நான் கேட்டிருந்தேன், இதில் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணுவீங்களா, இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கேன்னு கேட்டேன். இல்லைண்ணே, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், எங்கள் ஃபேக்ட்ரி இங்கே தான் ஒரு 3 கிலோமீட்டரில் பனங்குடியிலே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னாரு. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். நிலா ஃபுட் அண்ட் ஸ்பைசஸ் இங்கே எப்படி இஞ்சி பூண்டை க்ளீன் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்க்குற இந்த மிஷினில் தான் முழு பூண்டை கொட்டி விடுறாங்க. கொட்டி விட்டோன்னா அது உடச்சி அழகாக அப்படியே தனித்தனியாக. அதுக்கப்புறம் 40-41 டிகிரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூண்டை கொண்டு போய் ஹீட் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்க. நல்லா மொடன்னு வெயிலில் காஞ்சா எப்படி வருமோ அந்த பதத்துக்கு வந்துடுது. சும்மா கையில் உரிச்சாவே உரியுதுங்க. இந்த பூண்டை அடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற இந்த மிஷின் தான் பூண்டு உரிக்கிற மிஷினுங்க. இதில் போட்டுட்டு கம்ப்ரெசரை ஆன் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து அந்த ப்ரெஷர் உள்ளே போய் சுற்றுல தான் அந்த தோலெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடுது. அந்த வேஸ்டேஜ் போகிறதுக்கு பை தனியாக கட்டி வச்சிடுறாங்க. அந்த பக்கமாக வந்து அந்த தோலெல்லாம் வந்துடுது. கீழ் பக்கம் இருக்கிற பாக்ஸில் பூண்டு தனியாக வந்துடுதுங்க. சுத்தமாக உரிச்சு வந்தால் கூட அதில் அழுகுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி பூண்டெல்லாம் பார்த்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர் கோரிலாம் ஒரு மிஷினில் போட்டு சுற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சின்ன மிஷினாக இருக்குது. இந்த இஞ்சியை போட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே தோலெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் அலசிட்டு இஞ்சியும் பூண்டையும் எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் கேட்குற மாதிரி அரைச்சி கொடுக்குறாங்க. நம்ம கடைக்கு நம்ம முழுசாக தான் வாங்கிக்கிறோம். ஜென்ரலாக இவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பண்ணுறாங்க. அது எப்படி அரைக்கிறாங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணால் ஒரு 15 நாள் வச்சுக்கலாங்கிறாங்க. வெளியே வச்சா கூட 1 ஆர் 2 டேஸ் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி சக்கையாக அரைச்சதை இன்னொரு சைலன்ஸான மிஷினில் போடுறாங்க. அதில் போட்ட உடனே நல்லா அப்படியே சவுண்ட்லாம் இல்லை, ஆனால் நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டை அவங்க பேக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவில் கேட்குறீங்களோ அந்த அளவில். நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்ககிட்ட தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் லாங்கில் இருக்கீங்கனாலும் அவங்க வந்து கொரியரும் போடுறதா சொல்லியிருக்காங்க. பூண்டெல்லாம் உரித்து முடிச்சோன்னே அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃப்ரீசர் வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்டாக் பண்ணல, மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோ பூண்டு, ஒரு 10 கிலோ இஞ்சி வச்சுருந்தாங்க. அது வந்து அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அது பளிச்சுன்னு இருக்குது. உடனே நம்ம கேட்குறப்ப கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம உடனே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இஞ்சி பூண்டு உரிச்சிருது நீங்க பாத்துட்டீங்க, வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. பிரதர் பேர் வந்து ரில்வான். இவர் தான் இந்த டீலர்ஷிப் நாகூருக்கு எடுத்திருக்காரு. அவங்க மூலியமா டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இவரோட கான்டாக்ட் நம்பர் இப்ப கொடுக்குறேன். இந்த நம்பரை வச்சுங்க. இந்த ஃபேக்டரியோட கான்டாக்ட் நம்பரை நான் ஃப்ரண்ட்லயே ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டீலர்ஷிப் தேவைப்பட்டாலோ அல்லது நாகப்பட்டினம் சரௌண்டிங்ல இருந்தீங்கனாலும் தாராளமா நீங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபர்தரான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.